தினமலர் நாளிதழ், புதிய தலைமுறை மற்றும் SRM பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கிய உயர்கல்விக்கான வழிகாட்டி நிகழ்ச்சி புதுச்சேரியில் 3 நாட்கள் நடந்தது. இந்த நிகழ்ச்சியால் குழப்பங்கள் நீங்கி தெளிவு பெற்றதாக மாணவ மாணவிகள் மட்டுமின்றி அவர்தம் பெற்றோரும் தெரிவித்தனர். புதுச்சேரி முத்தையால்பேட்டை சுபலட்சுமி மகாலில் நடந்த வழிகாட்டி நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோருடன் பங்கேற்றனர். புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்தோர் காலை முதலே அரங்கில் கூடிவிட்டனர். கல்வி சார்ந்த வல்லுநர்களின் கருத்துக்களை கேட்டவர்கள் ஆர்வமுடன் குறிப்பெடுத்துக் கொண்டனர். தினமலர் வழிகாட்டி கொடுத்ததுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் போட்ட மாதிரி பாண்டிச்சேரியும் ஒரு இதுவா எடுத்து இங்க போட்டிருக்கிறதுக்கு ஐ ரியலி தேங்க் them. தேங்க்ஸ் தினமலர். தினமலர் வழிகாட்டி ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருந்தது, நான் என்ன படிக்கிறது. இங்க வந்தக்கப்புறம் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சது. ஸோ வருஷம் அந்த மாதிரி நடத்தது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலாக இங்கே வரும்போது எங்களுக்கு மைண்டு ஒன்றுமே ஜீரோவாக இருந்தது, ஒன்றுமே தெரிஞ்சிக்க முடியல. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் SRM மற்றும் சூர்யா டெக்னிக் இவங்க மூலியமா இப்ப நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எதிர்காலத்தில் IAS, IPS பணிகளில் சேர்வதற்கான வழிமுறை, தேர்வு எழுதும் முறை, வெற்றி பெறுவதற்கான வழிமுறை, கம்ப்யூட்டர் IT துறைகளில் தற்போதைய போக்கு, பயோடெக் மற்றும் பயோ என்ஜினியரிங், விண்வெளி தொழில்நுட்பங்கள் போன்ற கல்விசார் கருத்துக்கள் மட்டுமின்றி இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கையூட்டும் கருத்துக்களையும் வல்லுநர்கள் வழங்கினர். நம்முடைய உடம்புல கண் இருக்குது, மேல ஒரு மூடி இமை. நீங்க என்னைய பார்க்கணும் தான் பார்க்கலாம், லேசா தூங்குற மாதிரி நடிக்கலாம். கண்ணுக்கு இமை உண்டு. வாய்க்கு வேணும்னா பேசலாம், ரெட்டி மூடி போட்டுக்கலாம். மூடி. மூக்குல உள்ள சின்ன சின்ன ஹேர்ஸ் இருக்கு, தூசி போகாம தடுக்கும். ஆனா காதுக்கு கடவுள் மூடி வைக்கலங்க. இங்க சாப்பிட்டு இங்க போனா 3 மணி நேரம், இங்க கேட்ட செய்தி இங்கேயோ போனா வாழ்நாளெல்லாம் மறக்க கூடாது. அதுக்குதான் காதல் வச்சிருக்காங்க. குழப்பத்திலும் கலக்கத்திலும் வந்தவர்கள் இந்த வழிகாட்டி நிகழ்ச்சி மூலம் மகிழ்ச்சியுடன் சென்றனர்.